1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோதிடத்தில் மறைவிடங்களில் எந்தெந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜோதிடத்தில் 3, 6, 8, 12 இந்த மாதிரியான மறைவிடங்களில் கிரகங்கள் அமையும் போது அது நல்ல பலன்களை தருமா இல்லை கெட்ட பலன்களை தருமா அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போது ஜோதிடத்தில் 3, 6, 8, 12ஆம் இடங்கள் மறைவிடங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொதுவான விதி. இந்த மறைவிடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கெட்ட பலனை தான் கொடுக்குமா அல்லது எல்லா கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாக எழுதுறது ஒரு வாடிக்கை. இது ஜோதிடத்தில் அடிப்படையான விஷயந்தான். பார்க்குறவர்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக ஜோதிடத்தின் மேலே ஆர்வமாக உள்ளவர்கள் கூட ஒரு தெளிவு கிடைக்குங்கிறதுனால நம்ம இதை சொல்கிறோம். இப்போ ஜோதிடத்தில் நம்ம என்னென்ன சொல்கிறோம், 3, 6, 8, 12 மறைவிடங்கள். மறைவிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல பலனை கொடுக்காது. அப்படி இல்லைன்னா நல்ல கிரகங்கள் மறைவிடங்களில் இருந்தால் பலனை நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு பொதுவாக போகிற போக்கில் சில பேர் சொல்லலாமே தவிர, பட் அது அந்தளவுக்கு உண்மை கிடையாது. சில கிரகங்கள் மறைவிடங்களில் இருக்கிறது தான் நல்லது, நல்ல பலனையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அது பார்த்திங்கன்னா அதுவும் ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை விதி தான். இப்போ மறைவிடங்களில் ஒரு இடமான 3ஆம் இடத்தை வச்சு பார்ப்போம். 3ஆம் இடம் நல்லா இல்லைன்னா வலிமையாகவே இருக்க முடியாத ஒரு மனுஷன். 3ஆம் இடத்துக்கு என்ன சொல்கிறோம், தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம், அடுத்தது வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். முயற்சிகளை தொடங்குறாங்கல்ல, அது அண்டை அயலார், நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகள், புதுசாக நம்ம போடக்கூடிய ஒப்பந்தங்கள், புதிய நபர்களை சந்திக்கிறது, என்ன சொல்லப்போனால் நம்மளுடைய கம்யூனிகேஷன், நம்மளுடைய தகவல் தொடர்பு, இது எல்லாத்தையும் குறிக்கிறது 3ஆம் இடம். 3ஆம் இடம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சீரியஸாக சொல்லி இதை போய் அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னா அந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறந்துடுவீங்க. இப்போ அந்த நேரத்தில் அந்த தகவல் போய் சேராதனால பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகிப்படும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு வேணும்னு சொல்லாமல் சில பேர் விடுவாங்க, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்போ 3ஆம் இடம் தைரியத்தையும் வீரியத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால தைரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, தைரியம்ங்கிறது எப்போ வரும், தெம்பு தானே தைரியம் அப்படின்னு சொல்கிறோம். வீரியம்னா இப்போ என்ன தான் உடம்புல பவர் இருந்தால் கூட எதிர்த்து போராடணும், நம்மள்ட்ட வர்றவங்களை சண்டை போடணும், இல்லை ஒருத்தவங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் நம்முடைய வீரியம். ஒரு ஆண் பெண் சேர்க்கையில் கூட ஒருத்தர் நிறைவடைய செய்கிறது கூட அந்த வீரியம் தான். வீரியம் இல்லாட்டி சரியாக வராது, அந்த மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 9 கிரகங்களில் சுபாவத்தினால் பாவ கிரகங்கள், சுப கிரகங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சூரியன் ஒரு பாவக்கிரகம், செவ்வாய் ஒரு பாவக்கிரகம், சனி ஒரு பாவக்கிரகம், ராகு கேது பாவக்கிரகம். அப்போ மொத்தமாக 5 கிரகம் பாவக்கிரகம், 4 கிரகம் தான் சுபக்கிரகம். அப்போ இந்த 5ல் இந்த சுபக்கிரகங்கள்லாம் இந்த 3ஆம் இடத்துல இருந்தால் நல்லதா, பாவக்கிரகங்கள் எல்லாம் 3ஆம் இடத்துல இருந்தால் நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக பாவக்கிரகங்கள் இருந்தால்தான் ரொம்ப நல்லது அப்படின்னு எடுப்பாங்க. பொதுவாக அந்த சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஒரு பலம் ரொம்ப அதிகம். ஏன்னா 3ஆம் இடம் தைரியஸ்தானம். சூரியனுங்கிறது என்ன, அதுவே தைரியம் தானே, அதுவே வீரம் தானே, அதுதானே எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அந்த இடத்துல போய் சூரியன் இருந்தால் பொதுவாக 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுவாங்க. அந்த 3ஆம் இடம்ங்கிறது சூரியனுக்கு நீச்சம் பெறக்கூடிய வீடாக இருந்தால் தெரியாது. அடுத்தது சூரியன் சந்திரனுக்கு பெரிய அளவுக்கு பகை வீடுன்னு எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த சூரியன் அந்த இடத்துல நீச்சம் பெற்றதுன்னா பலம் கொடுக்குமா அப்படின்னு யோசிக்கும்போது பலன் குறைவாக தான் கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போது சிம்ம லக்னமாக இருந்தால் அவர்களுக்கு 3ஆம் இடம் துலாமில் சூரியன் நீச்சம் ஆகிடுமே, அப்போ அதுக்கு பவர் இல்லைல்ல, இருந்தாலும் அது பவர் உள்ளதாக தான் கருதப்படும். ஏன்னா பாவக்கிரகங்கள் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குங்கிறது ஃபஸ்ட்டு. 3ஆம் இடத்துல ஒருத்தவங்களுக்கு சூரியன் இருந்தால் இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களோட முயற்சிக்கு ஏற்ப வருவாய் கிடைக்கும். சில பேர் என்ன தான் முயற்சி பண்ணால் கூட சொல்லுவாங்கள்ல, தில்லானாவே வாசித்தாலும் தேங்காய் மூலியை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு எவ்வளோ போராடினாலும் சரி அந்த லிமிட்டட் வருமானத்தை தாண்டி கிடைக்காது. ஆனால் சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பவர்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாகவும் கிடைக்கும். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது சூரியனுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம். 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது சிறப்பு. இந்த சூரியனோடு வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது இந்த சூரியனை வேறு ஏதாவது கிரகங்கள் பார்த்திருந்தாலோ பலன் மாறும்.
இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல சூரியனோட சனி இருக்குது, செவ்வாய் இருக்குன்னு ஒரு 5 கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கிரகம் பார்க்குறப்ப இந்த பலனை மாறிடும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த இடத்துல பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியனுக்கு மட்டும்தான் இந்த பலன். 3ஆம் இடம் மறைவிடமாக இருக்குது. அதில் போய் சூரியன் உட்காரும்போது என்னென்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு பார்க்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அப்படின்னு எடுக்கும். செவ்வாய்க்கு பேரே என்ன அர்த்தம்? செவ்வாய்க்கு பேரே வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம்ல. ரத்தம் கொதிக்கலையே அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ கோபம், உணர்ச்சி, சண்டை போடுறது, இது எல்லாத்துக்குமே தளபதினே ஒரு பேர் இருக்குல்ல. அவரே போய் ஒரு தைரிய ஸ்தானத்தில் உட்காந்தா எப்படி இருக்கும்? அந்த உலகத்தில் யாருக்காவது பயப்படுவாங்களா? அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, அஞ்சாமல் நிற்கிறாங்கல்ல பல பேர். இவர்களுக்கு எல்லாருக்கும் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். ஆனால் இந்த 3ஆம் இடம் செவ்வாய்க்கு பகை வீடா, பலமிழந்த ஒரு வீடா, நீச்ச வீடா, இதையெல்லாம் கவனத்தில் வச்சு தான் இந்த பலனை வந்து நம்ம கணிக்கணும். வலிமையான வீடாக இருந்தால் உண்மையிலே நல்ல பலன்தான். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ அந்த வீடு வந்து செவ்வாய்க்கு பகை வீடாவோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது மறைவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? பொதுவாக வந்து சனிக்கு வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்களில் சனி இருந்தால் நிச்சயமாக நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போதும் அதுவும் வந்து அசாத்தியமான ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதாவது கெட்டவன் கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவக்கிரகங்கள் மறைவிடங்களில் இருக்கும்போது அதுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல, 7.5 சனி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வருவாங்க. 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போது 7.5 சனி ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம ராசிக்கே வரும்போது ஜென்ம சனி, 2ஆம் இடத்துக்கு வரும்போது பாத சனி. இந்த 7.5 வருஷம் மனுஷன் சிரிப்பாக சிரிக்கணும்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்கல்ல. அப்போ இந்த 2 கடந்து 3ஆம் இடத்துக்கு சனி போகுதில்ல, அதுக்கு பேர் வந்து தைரிய சனின்னே பேர், வீரிய சனின்னே பெறுது, நினச்சதை சாதிக்கிற சனின்னு பேர். அப்போ 3ஆம் இடத்துல வந்து ஒரு பாவக்கிரகமான சனி இருக்கிற பட்சத்தில் அவர்களும் வந்து எதையும் எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதுவாக இருந்தாலும் அவங்க எடுக்கிற முயற்சியில் இறுதி வரைக்கும் போராடி வெற்றியை காணாமல் வீட்டுக்கு திரும்ப மாட்டாங்க. ஒன்று நான் ஜெயிக்கிறேன், அல்லது எனக்கு பின்னாடி வர்றோம் என் பாதையில் அடுத்த கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பணையம் வச்சு போராடுவாங்க. சில சர்க்கஸ்லாம் இருக்குல்ல, கர்ணம் தவறுனா மரணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இடங்களில் ரொம்ப தைரியமாக பணிபுரிபவர்களும் இந்த மாதிரி 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி இது போன்ற கிரகங்கள் இருக்கிறவர்கள் தான் வந்து பணிபுரிவார்கள். ஒருவேளை இந்த 3ஆம் இடம் வந்து சனிக்கு பகை வீடாகவோ நீச்ச வீடாகவோ இருந்தால், இப்போ இந்த பகை வீடு நீச்ச வீடை பெரிய அளவுக்கு நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். இப்போ சனி வந்து கன்னியா லக்கணம்னு ஒருத்தவங்க வச்சுக்கோங்க. கன்னியா லக்கணத்துக்கு 3ஆம் வீடு வந்து விருச்சிகம். இந்த வீட்டில் போய் சனி இருந்தால் சனிக்கு அது பகை வீடு. இப்போ சனிக்கு அந்த அளவுக்கு அது பலத்தை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்காது. அதே போல் கும்ப லக்கணமாக இருந்து லக்னாதிபதியான சனியே 3ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா சனி வந்து அந்த இடத்துல நீச்சமாகுதுல்ல. இப்போ ஒரு 3ஆம் இடம் வந்து சனிக்கு நீச்ச வீடாகவோ பகை வீடாகவோ இருந்தால் அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பலனை கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த பாவகிரக வரிசையில் ராகுவை பார்க்கணும். அப்போ 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன மாதிரி கிடைக்கும்? எப்படியும் 3ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறது ஒரு ஜாதகத்துக்கு பெரிய சிறப்பு தான். 3ஆம் இடத்துல பாம்பு இருந்தால் அந்த தைரியம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஒரு பாம்பை நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் பாம்பை எதிர்த்து போவோமா, அந்த இடத்த நம்ம கடந்து போவோமா, ஒரு பெரிய பயம் வரும் இல்லையா. பாம்பை கண்டா படையை மிரளும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஊரில் 100 பேரை மிரட்டவனா இருந்தால் கூட 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறவன் போய் அந்த இடத்துல நின்னான்னு வச்சுக்கோங்களேன், இவங்ககிட்ட வச்சுக்காதரா, இவன் நமக்கு வேறு மாதிரி கவுத்து விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் போய் இந்த பல்பு அடைச்சி ஒடிச்சா தான் நமக்கு தெரியும். இங்கே எலக்ட்ரிசிட்டி வருதில்ல, இந்த ஃபீஸை பிடிங்கி விட்டுட்டு போனால் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி வேலையை பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வையிலேயே வந்து அந்த மிரட்டலை அவங்க கொடுத்துருவாங்க. 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதும் உண்மையிலே தைரியமான ஒரு விஷயந்தான். அவர்களுக்கு வீரியமும் இருக்கும், தைரியமும் இருக்கும், முரட்டு சுபாவமும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீயா நானான்னு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை களத்தில் இறங்கலைன்னா தான் ரொம்ப கவனிக்கணும். அவங்க பின்னாடி வந்து ரிவர்ஸில் போய் வேறு ஏதாவது வேலை பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி 3ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அதிகமாக பவர் இருக்கும். இந்த 3ஆம் இடம்ங்கிறது வந்து ரிஷபராசியாக இருந்து அதில் ராகு இருந்தால் அந்த அளவுக்கு பலனை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ராகு வந்து நீச்சமாகக்கூடிய இடம் வந்து ரிஷபம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது கேதுங்கிறதும் ஒரு பாவக்கிரகம் இல்லை. இந்த கேது 3ஆம் இடத்தில் இருந்தால், பொதுவாக 3ஆம் இடத்தில் கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு.
இது என்ன சொல்லுவாங்கன்னா தேவதை வசியம்னே ஒரு இடத்துல சொல்லுவாங்க. என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, முன் ஜென்மத்தில் நமக்கு சில தொடர்புகள் இருக்கும். அப்போ நாம் ஏதாவது எந்த கடவுளையாவது வழிபட்டிருப்போம், எந்த குலதெய்வத்தையாவது வழிபட்டிருப்போம். அது வந்து தேவதை வடிவத்தில் வந்து நமக்கு இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லாது. நம்ம மைண்டில் அந்த ஆலோசனை ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே போல் வந்து 3ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் அளவுக்கு அதிகமான ஒரு வலிமை, பின்னாடி நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த திறமையும் இருக்கும். ஆனால் இந்த கேது தனித்து இருந்தால் தான் அந்த பவர். இந்த கேதுவோட புதன் சேர்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்குது, எனக்கு ஜோசியம் நல்லா வரும்னு சில பேர் சொல்லுவோம். வரவே வராது, ஜோசியம் கெடுத்துரும். அந்த கிரகத்தோட வேறு ஏதாவது சேர்ந்து இருந்ததுன்னா அந்த பலனை வந்து நம்ம பெருசாக எதிர்க்க முடியாது. 3ஆம் இடத்தில் கேது தனித்து இருந்தால் அதுக்கு சுபக்கிரகங்களோட பார்வை கிடைக்கலாம், ஒரு குருவோட பார்வை கிடைச்சா விசேஷம்தான். இவர்களும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடுவாங்க. அதாவது 3ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் சூரியனோ செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ ஏதாவது ஒரு பாவக்கிரகங்கள் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க. ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலைகளையும் தன்னுடைய அந்த கம்பீரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கம்பீரத்தை விட்டு கொடுக்காம ஜெயிச்சு வந்துடுவாங்க. இந்த சில பேருக்கு வந்து இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நீச்ச வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபம் வந்து கேதுக்கு நீச்ச வீடு தானே. 3ஆம் இடம் வந்து ரிஷபமாக இருந்து அதில் கேது இருந்தால் இந்த அளவுக்கு பெரிய பவரை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே போல் கேதுவோட வேறு கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அதை பார்வை செய்திருந்தால் கூட இந்த முழுமையான பலனை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜென்ரலாக சொல்லும்போது ஜாதகத்தில் மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற பாவக்கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து சுபக்கிரகங்கள்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லுவோம்ல, சுபக்கிரகங்கள் என்னென்னு சொல்லுவோம். அடுத்தது சந்திரன், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் குரு சுக்கிரன், இதெல்லாம் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்குங்கிறத இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். மறைவிடங்களில் ஒன்றான 3ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் அமையும் போது அது கண்டிப்பாக நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.